நமஸ்காரம். தினமும் நம்ம ஒவ்வொருத்தரும் நிறைய குப்பைகள் சேர்க்குறோம். இந்த குப்பைகளை எங்கெங்கே எந்தெந்த இடத்துல எதை போடணுன்றது இன்ன வரைக்கும் நம்ம யாரும் கற்றுக்கலையா, இல்லை யாரும் கற்றுக் கொடுக்கலையா? இனிமேட்னாட்டு கற்றுக்க ஆரம்பிங்க. ஒரு நாள் குப்பையை எடுக்கலைன்னா, இதில் 2 நாளும் வீட்டில் குப்பை இருந்து அந்த குப்பையை எடுக்கலைன்னா எப்படி இருக்கும் வீட்டோடைய சூழல்? அதே மாதிரி தான் நம்ம மனசு, நம்மளுடைய உடம்பு, இல்லை என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளே அழுக்காக்கிக்கிறோம், குப்பையாக்கிக்கிறோம். இதிலேருந்து வெளிவரதுக்கான சொல்யூஷன் தான் யோக சாதனம். யோக முறையில் நிறையா யோகாசனாஸ் இருக்குது, கிரியாஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொருவரும் அதை பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம மனசில் இருக்க குப்பைகளும் சரி, நம்ம எண்ணங்களில் இருக்க குப்பைகளும் சரி, நம்ம உடம்புல இருக்க எல்லா குப்பைகளும் வெளியில் போயிடும். இப்போ நம்ம சுத்தமாயிடும். சுத்தமாக்குறதுக்கு என்ன வழி? நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள். எனக்குமே எந்தெந்த குப்பையை எங்கெங்கே போடணும்னு யாரும் கற்றுக் கொடுக்கல. கற்றுக்குறோம், கண்ணால் பார்க்குறத வச்சுட்டு கற்றுக்குறோம். எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அதுபடி செய்யணும். ஆனாலும் இன்னமும் மேம்படுத்தணும், கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் க்ளீனாக வச்சுக்கலாம், நீட்டாக வச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணணும். காலையில் ஒரு அம்மா வராங்க குப்பை எடுக்கிறதுக்கு. அவங்க அம்மான்னு கத்துறாங்க காலையில். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்களுக்கு ஒரு ஆரனோ சைலன்ஸோ அந்த மாதிரி ஒரு இருந்துச்சுன்னா, விசிலு இருந்தால் கூட நோ ப்ராப்ளம். பட் அவங்க கத்துறதை பார்த்தா தொண்டை தண்ணி போக அம்மான்னு அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் கத்துறாங்க. பாவமாக இருக்குது. அவங்க ஒரு வீட்டில் கத்தலை, எல்லார் வீட்லேயும் கத்துறாங்க. நீங்களே சொல்லுங்கள். நம்மளுக்கு சாதாரணமாக வீட்டில் குழந்தைங்க சண்டை போட்டாச்சோ, இல்லை அமைதிப்படுத்துறதுக்காகவோ நம்ம கத்துனா கூட இது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நம்ம தொண்டை வலிக்கும். அவங்க காலையில் அந்த ஸ்ட்ரீட் ஸ்டார்டிங்லேருந்து எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு 500 வீடு இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் எடுக்கிறத பார்த்தா அத்தனை வீட்லேயும் அம்மா அம்மான்னு காலையில் கத்திட்டு வராங்க. நான் இப்போ அவங்கள்ட்ட தயவுசெய்து வேண்டாம், நானே குப்பையை கொண்டு போய் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அவங்கள வரவேணான்னு சொல்லியாச்சு. நீங்களே யோசிச்சு பண்ணுங்க. அந்த அம்மான்னு கத்துறாங்க பாருங்கள், அதுக்கு ஒரு டெக்னாலஜி